சாட்டர்டே ஈவினிங் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. பாப்பாவை அழகாக ராதை மாதிரி ரெடி பண்ணிட்டேன். போன வருஷம் கிருஷ்ணர் மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் கிருஷ்ண ஜெயந்தி சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா கிட்ட கேட்கும் போது அவங்க நமக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனால் நான் பிஃபோர் மேரேஜே செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சம்டைம்ஸ் வீக் டேஸ்லலாம் வரும். அந்த டைம்லாம் ஆஃபீஸில் பெர்மிஷன் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி சாமி கும்பிட்டுருக்கேன். பழக்கம் இல்லைன்னா என்ன, நமக்கு பிடிச்சிருந்தா பழக்கப்படுத்திக்க வேண்டியதான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதான் கிருஷ்ண ஜெயந்தி. இன்னைக்கு ஆடிக்கிறதுக்கும் கிருஷ்ண ஜெயந்தியும் ஒரே நாளில் வந்ததுனால காலையிலேயே வடைக்காக அரைச்ச மாவை கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். அதில் வெறும் சால்ட்டும் பெப்பரும் மட்டும் போட்டு வடை மட்டும் ரெடி பண்ணிட்டேன். இது கூடவே அவல் பாயசம் தான் ரெடி பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் காலையில் செஞ்சதே அப்படியே இருந்ததுனால இதுவே போதும்னு விட்டாச்சு. சீடை, முறுக்கு, அதிரசம், சோமாசி இதெல்லாம் முந்தின நாளே கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். போன வருஷம் பாப்பாவே காலச்சு அழகாக வச்சுட்டு வந்தா. இந்த வருஷம் நானே கையாலேயே வச்சு சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம். எங்கள் வீட்டு குட்டி ராதை அந்த வெண்ணெய் எடுத்து சாப்பிட்ற அழகை பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது.